சிறுகதை மலை. ரகு, கூப்பிடுறது உங்கள் காதில் கேட்கலையா? எத்தனை தடவை கூப்பிடுறது ரகு? இங்கே வாங்க, இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரிமெண்ட்டை நீங்களும் கொஞ்சம் அனுபவிங்க. அந்த குரலில் இருந்த கெஞ்சலும் அன்பும் ரகுவை சுண்டி இழுத்து கையில் இருந்த பேப்பரை மடித்து முக்காலி மேல் வைத்துவிட்டு எழுந்த பால்கனி சுவர் அருகில் சென்று எட்டி பார்க்க வைத்தது. வெள்ளிச்சிரமாக பெய்து கொண்டிருந்த மழையில் முகத்தை ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்தபடி இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு அளவற்ற சந்தோஷத்தோடு பூரணி சின்ன குழந்தை போல தட்டாமலை சுற்றுவதை பார்க்க முடிந்தது. அந்த பரவசமும் துள்ளலும் ரசிக்கும்படியாக இருக்க சின்ன புன்னகையோடு ரகு முன்னால் சாய்ந்து, சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டான். திஸ் இஸ் பியூட்டிஃபுல், சிம்ப்ளி எக்ஸைட்டிங். ப்ளீஸ் வாங்க, 2 நிமிஷம் நின்றுட்டு போயிடுங்க. அனுபவிச்சாதான் புரியும் இந்த ஆனந்தம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உன்னோட நிற்கட்டும், எனக்கு வேணாம். நீயும் இப்படி நினைறது உனக்கு நல்லதல்ல. ஜலதோஷம் ஜுரம்னு எதுலையாவது கொண்டு விட்டுடும். அம்மா இருந்தா இப்படி மழையில் நனைகிறதுக்கு திட்டுவாங்க. போதும், நனைஞ்சது உள்ளவையா? மாட்டேன் என்பது போல தலையசைத்த பூரணி இன்னும் 5 நிமிஷம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். பிறகு இப்படி நினைவது போதாது என்பது போல 2 கைகளிலும் மழை தண்ணீரை ஏந்தி முகத்தில் வாரி அடித்து கொண்டாள். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன் முகம் தெரிகிறது என்று வாய்விட்டு பாடிக்கொண்டே புல்வெளியின் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஓடினாள். இந்த காட்சி ரகுவுக்கு பழக்கமானதுதான். திருமணமான இந்த 1 வருஷத்தில் இப்படி குதூகலத்துடன் பூரணி மழையில் நனைவதை, அலாதி ரசனையோடு மழையை அனுபவிப்பதை பார்த்தவன்தான். முதல் முறை பார்த்தபோது இப்படி கூடவா குழந்தைத்தனமாக இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டவன். பின்னர் அந்த பரவசம் தனித்தன்மையோடு இருப்பதை புரிந்து கொள்ள முடிய அந்த செய்கையை ரசிக்க முற்பட்டான். பூரணி தன் சின்ன வயதிலிருந்து துபாயில் தான் வளர்ந்தவள். பாலைவன பிரதேசமான துபாயில் மழை என்பது அபூர்வம். என்றாவது ஒரு நாள் தடாதடா என்று கொட்டி தீர்க்கும். இவள் குடும்பம் வசித்தது 37வது மாடியில். அங்கிருந்து லிஃப்டில் கீழே இறங்கி வந்து புல்வெளியை தேடி சென்று மழையை ரசிப்பது சிரமமான காரியம். மொட்டை மாடிக்கு சென்று மழையில் நனையலாம் என்றாலும் அங்கிருக்கும் செக்யூரிட்டி விட மாட்டார். அதனால் மழையில் ஆசை தீர நினைய வேண்டும் என்கிற சின்ன வயசு ஏக்கம் அவளுக்கு திருமணமான பிறகுதான் சாத்தியமாயிற்று. ரகுவின் அப்பா சென்னையின் அறியப்பட ஆடிட்டர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். ஊர் பெரிய மனிதர்கள் பலருக்கும் இவர்தான் ஆடிட்டர். நல்ல வருமானம். கோட்டூர்புரத்தில் அடையாறு நதிக்கரையில் 2 கிரவுண்ட் நிலத்தில் நேர்த்தியாக புல்வெளி தோட்டம் சூழ ஒரு வீடு கட்டி வசதியாக வாழ்ந்தவர். ரகு பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை. CA படிப்பை தொடர்ந்து தேவையான பயிற்சிகளையும் முடித்துவிட்டு அப்பாவின் அலுவலகத்திலேயே அவருக்கு ஜூனியராக இருந்தான். ரகுவுக்கு கற்பூர புத்தி. படிக்கும் காலத்தில் கோல்டு மெடல் வாங்கியவன். அதனால் அப்பாவிடம் இருந்து திறமையான செயல்பாட்டையும் கிளையண்டுகளிடமிருந்து பாராட்டையும் பெறுவது அவனுக்கு சிரமமாக இருக்கவில்லை. நினைத்த நினைப்பில்லாமல் 2 வருஷங்களுக்கு முன் அப்பா அக்ரெசிவ் லங் கேன்சர் வந்து காலமானதும் கம்பெனியின் முழு பொறுப்பும் ரகுவுக்கு வந்தது. அப்பா இப்படி அகாலமாக எல்லோரையும் தவிக்க விட்டுட்டு போவார்னு யாருமே நினைக்கல. இன்னும் நிறைய வருஷங்களுக்கு திடமாக இருந்து உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சு பேரன் பேத்திகளை மடியில் வச்சு கொஞ்சிட்டு தான் நாங்கள் போவோம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய ஆசை எல்லாம் கனவா போச்சு. இனி எத்தனை நாள் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியலை. வாழ்க்கை மேலே ஆசை போயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆவறதுக்கு முன்னால் என் கடமையை உடனடியாக நான் செய்து முடிக்கணும். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் துபாயில் வசதியாக இருக்காருன்னு உனக்கு தெரியும். போன முறை இங்கே வந்தப்போ அவரோட ஒரே பெண் பூரணியை உனக்கு கொடுக்கணுங்கிற விருப்பத்தை தெரிவித்தார். அப்பாவுக்கும் இந்த சம்பந்தத்தில் உடன்பாடு தான். அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். பெரியப்பா அத்தாய் எல்லோரையும் கூட வச்சுக்கிட்டு ஆக வேண்டிய சுபகாரியத்தை உடனடியாக பண்ணிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு அந்த பெண் ஓகே தானே ரகு? படித்தவ, அழகா இருக்கா, பழகின வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு தானே? தெரிஞ்சா பூரணியை வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லாததால் ரகு சம்மதித்தான். தை மாதம் சுபயோக சுப தினத்தில் ரகு பூரணிக்கு
தாலி கட்டி தன் மனைவியாக்கி கொண்டான். இப்போது கோட்டூர்புரம் வீட்டில் அம்மா, அவன், பூரணி வீட்டோடு இருந்து சமையல் செய்யும் முருகன் மட்டும்தான். பூரணிக்கும் அம்மாவுக்கும் அற்புதமாக ஒத்துப்போனதில் குடும்ப வாழ்க்கை ரம்யமாக இருந்தது. முதலில் இந்த அளவுக்கு ஒருவரால் மலையை ரசிக்க இயலும் என்பதை அவன் தெரிந்து கொண்டது அவர்கள் ஹனிமூனுக்கு கொடைக்கானலுக்கு சென்றபோதுதான். ஏரியை சுற்றி நடந்த நாளிகையில் சரேல் என்று மலைத்துறள்கள் விழத்துவங்க, சாலையில் இருந்த மற்றவர்கள் ஒதுங்க, இடத்தை தேடி ஓடியபோது இவள் மட்டும் கையை தட்டி கொண்டு ஹேய் மலை என்று குழந்தை போல துள்ளி குதித்ததை பார்த்து அவன் அதிசயித்தான். இங்க நிற்காத பூரணி, நம்ம ஹோட்டல் பக்கத்துல தான், வேகமா நட, போயிடலாம் என்று அவன் கூறியதை அவள் காதில் வாங்கவே இல்லை. அந்த குளிரிலும் நின்று நிதானமாய் முகத்தில் விழுந்த மலைத்துளிகளை ரசித்துவிட்டு தான் அவள் வந்தாள். ஹோட்டல் அறையில் நுழைந்தவுடன் உடை மாற்றிக்கொள்வதற்காக பாத்ரூம் செல்வதற்கு முன், ரகு, சூடா பக்கோடாவும் மசாலா டீயும் ஆர்டர் பண்ணிடுங்க ப்ளீஸ், நான் ஈர ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன் என்றவள் இவன் பதிலுக்காக காத்திராமல் பாத்ரூமுக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். 10 நிமிஷத்தில் சுட சுட பக்கோடாவும் மசாலா டீயும் வந்ததை எடுத்துக்கொண்டு பால்கனியில் 2 நாற்காலிகளை போட்டு அவனை உட்கார வைத்து தானும் பக்கத்தில் அமர்ந்து மலையை ரசிச்சுக்கிட்டே பக்கத்தில் பக்கோடா சாப்பிட்டு மசாலா டீ குடிக்கிறது ஒரு அலாதி சுக அனுபவம். ரகு, அனுபவிச்சு பாருங்க, அப்ப தெரியும் என்றாள். பன்னீர் துளிகளாக மழை விழுவதை ரசித்து கொண்டே சூடாக மசாலா டீ சாப்பிட வேண்டுமாம், சூடாய் பக்கோடா அல்லது பச்சி சாப்பிட வேண்டுமாம், கூடவே பாரதியார் கண்ணதாசனின் கவிதைகளை உரக்கச் சொல்ல வேண்டுமாம். இப்படி ஒரு பெரிய லிஸ்டையே அவள் அடுக்கிய போது ரகு ஆச்சரியப்பட்டுத்தான் போனான். சென்னைக்கு வந்து புதிய தாம்பத்தியத்தை தொடங்கிய போது ஒரு நாள் எதேச்சையாய் கோடைமலை வர, ரகு ப்ளீஸ் என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா, மழை பெய்கிற சமயத்தில் பீச்சை பார்க்கணும், இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்று அவள் கெஞ்ச அவனும் அழைத்து சென்றான். காரை விட்டு இறங்கி மணலில் ஓடி அலையடித்து ஓயும் மேட்டுக்கு சென்று அலைகளில் அலைந்தவாறே அவள் மலையை அனுபவித்ததை ரகு காரில் உட்கார்ந்தபடியே பார்த்து ரொம்பவுமே ரசித்தான். இன்று மலையில் நனைந்த இப்படி கும்மாளமிடுவது அவனுக்கு தெரிந்தது 3வது முறை. போதும் நனைஞ்சது பூரணி, உள்ளவா, கொஞ்சம் கடுமையை வரவழைத்து கொண்டு அவன் கூறியதும் மனசே இல்லாமல் மலையை துறந்துவிட்டு உள்ளே வந்தாள். தலையை துவட்டி உடைமாற்றி கொண்டு வந்தவள் சமையலறைக்குள் சென்று சமையல்காரர் முருகனை சூடாக பஜ்ஜி போட வைத்து அதையும் பாரதியார் கவிதை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ரகுவிடம் வந்து அமர்ந்தாள். பஜ்ஜியை அவனுக்கு கொடுத்து தானும் தின்று கொண்டே பாரதியின் மலை கவிதையிலிருந்து வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம், கூகூவென்று விண்ணை குடையுது காற்று என்று சந்தோஷம் நிறைந்த குரலில் ஏற்ற இறக்கங்களோடு சில வரிகளை படித்து காண்பித்தாள். காலையில் துவங்கிய மழை நாள் முழுவதும் பெய்துவிட்டு இரவிலும் தொடர்ந்தது. மறுநாள் காலை அவள் தூங்கி எழுந்து வந்தபோதும் மழை விடாமல் கொட்டி கொண்டிருந்தது. ரகு தோட்டக்காரனிடம் ஆட்களை கூட்டி வரச் சொல்லி சோபா, அலங்கார மேஜை போன்ற முக்கியமான சாமான்களை மாடிக்கு எடுத்து போக ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை பார்த்த பூரணி புருவங்களை உயர்த்தி, எதுக்கு எல்லாத்தையும் மாடிக்கு எடுத்துட்டு போக சொல்றீங்க என்று கேட்டாள். வானிலை அறிக்கை கேட்கலையா பூரணி, வங்கக்கடல்ல புயல் சின்னம் உருவாகி இருக்கு, அது இன்னைக்கு ராத்திரி இல்லை நாளைக்கு விடிய காலையில் கரையை கிடக்கலாம்னு சொல்கிறாங்க, பலத்த காற்றும் கனமழையும் இருக்குமாம், ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்காக சாமான் ஏன் மாடிக்கு கொண்டு போகணும்? ரகு கண்களை இடுக்கி சீரியஸாக அவளை பார்த்தபடி, கொஞ்சம் வாசல்ல போய் பாரேன் என்றான். பார்த்தாள். அடையாறு நதிநீர் சாலையை தாண்டி வீட்டுக்கேட்டை தாண்டி புல்தரை முழுவதும் அரை அடி உயரத்தில் நின்றிருந்தது. தோட்டக்காரனுடன் சேர்ந்து இவள் பார்த்து பார்த்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கும் செடிகள் எல்லாம் நீரில் மூழ்கி குளிரில் நடுங்குவது போல தோன்றின. இவ்வளவு தண்ணி உள்ள வந்தா லான் மற்ற செடிகள் எல்லாம் அழுகி வீணா போயிடாதா ரகு? இப்போ தோட்டத்தோட மழை தண்ணி நிற்கிறதுக்காக நீ சந்தோஷப்படு. 5 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? நீ அப்போ இங்கே இல்லை, அதனால் உனக்கு தெரியாது. அடையார் ரிவர் பொங்கி எழுந்ததில்
இந்த தெருவில் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் 4 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு. அத்தனை பேரோட வீட்டு சோபா செட், கட்டில், மெத்த, பிரிட்ஜ் எக்ஸெட்ரா எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போச்சு. தட்ஸ் இட், நாட் ரிப்பீட் அகைன். அதனால் முன்னெச்சரிக்கையாக முக்கியமான சாமான்களை இப்போவே மாடியில் கொண்டு போய் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அவன் கூறுவதை நம்ப முடியாமல் பூரணி கண்களை விரித்தாள். என்ன சொல்கிறீங்க ரகு? 200-300 அடி தள்ளி இருக்கிற அடையாறு நதியில் வெள்ளம் வந்து சாலையை கடந்து வீட்டுக்குள்ளே 4 அடி போல் தண்ணி நின்றுச்சா சொன்னால் யார் நம்புவாங்க? ரியலி நம்ப முடியவே இல்லையே. நம்பிதான் ஆகணும் பூரணி, வேறு வழி இல்லை. நல்ல வேலையா அம்மா ஊரில் இல்லை. இருந்திருந்தா கீழே இறங்கிறவங்க படுக்கறையை மாடிக்கு மாற்றி இருக்கணும். அந்த வேலையும் சேர்ந்திருக்கும். ஓகே, நீ உள்ளே போய் சமையக்கட்டில் 4 அடி உயரத்துக்கு கீழே இருக்கிற சாமான்களை எல்லாம் எடுத்து மேலே ஷெல்ஃபில் முருகன் வச்சிட்ருக்கான். அவனுக்கு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. அன்றும் மழை நிற்காமல் பெய்ததில் வீட்டுக்குள் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் வந்து நிற்கவே செய்தது. தண்ணீரோடு தவளைகள், மீன்கள், நத்தைகள் என்று ஏதேதோ ஜீவராசிகள். மாடி பால்கனியில் இருந்து பார்த்தபோது ஒரு பாம்பு கூட நெளிந்து தோட்டத்து பக்கம் செல்வதை பார்க்க முடிந்தது. மாடிக்கு குடிபெயர்ந்து விட்டாலும் அவ்வப்போது இடுப்பு அளவு ஜலத்தில் கீழே இறங்கி சமையக்கட்டில் இருந்தும் மற்ற அறைகளில் இருந்தும் சில அத்தியாவசிய சாமான்களை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் பலமுறை ஏறி இறங்கியதில் பூரணி சோர்ந்து போனாள். முதல் நாளை மின்சாரத்தை கட் செய்துவிட வீடு இருளில் மூழ்கியது. ஒரு நாள் முழுவதும் ஓடிவிட்டு மாலை நேரத்தில் ஜெனரேட்டரும் இனி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்பது போல அமைதியானது. பால்காரர் வராததில் காஃபி டீ குடிக்கக்கூட பால் இல்லை. வயிறு நிரம்ப சரியான சாப்பாடு இல்லை. இருட்டில் மெழுகுவத்தி, வெளிச்சத்தில் பாம்பு, பூரான் என்று ஏதாவது விஷ ஜந்து மேலே வராமல் இருக்கிறதா என்று கண்காணித்து கொண்டே இருந்ததில் தூக்கம் முழுமையாக இல்லாமல் போனது. 3ஆம் நாள் மழை நின்ற பிறகு கீழே இறங்கி வந்து பார்த்தபோது வீடு ரணகலமாக இருந்தது. தண்ணீர் வற்றிவிட்டாலும் முழங்கால் அளவுக்கு சேறு. வயிற்றை குமட்டும் நாற்றம். தோட்டம், வீடு, அலங்கார பொருட்கள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்று சர்வமும் நாசம். 3 நாட்கள் பட்ட அவஸ்தையோடு இனி வரும் நாட்களில் வீட்டையும் தோட்டத்தையும் எப்படி சுத்தம் செய்து பழைய நிலைமைக்கு அத்தனையும் கொண்டு வரப்போகிறோம் என்கிற ஆயாசமும் சேர்ந்து கொள்ள பூரணிக்குள் நமநமவென்று கோபம் பொங்கி வெடித்தது. என்ன மழை இது? பேய் மழை, பிசாசு மழை, இப்படியா விடாமல் கொட்டி எல்லோரையும் துன்பப்படுத்தணும்? பாழாய் போகிற மழை என்று குரல் எடுத்து உரக்க கத்தி மழையை பூரணி சபித்த போது அருகில் சேற்றில் அலங்கோலமாய் புதைந்திருந்த பொருட்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ரகு அவளை சட்டென்று திரும்பி பார்த்தபோது அதீத வெறுப்புக்கும் வித்தியாசம் ஒரு மெல்லிய கோடுதான் என்பது அவனுக்கு புரிந்தது.